ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சிக்கனும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் மஞ்சூரியனை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு சிக்கனை எப்போதுமே முதல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். அதுக்காக சிக்கன் கூட இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. இதில் மைதா மாவு சேர்க்க விரும்புனீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கம்மி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், மைதா மாவெல்லாம் சேர்க்கலை. அடுத்ததாக இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட சேர்த்து இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோடு சேர்த்து சிக்கனை கலந்து விடும்போது நல்லா கை வச்சு பெசரி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக எல்லா மசாலாவும் சிக்கனில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா பெசறின பிறகு ஒரு 15 நிமிஷம் நல்லா சிக்கன் இதில் ஊறட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா மசாலா கூட சேர்ந்து சிக்கனும் ஊறி வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு பெசரி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்க்கும் போது ஒவ்வொரு பீஸையுமே கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கங்க. ஒன்று மேலே ஒன்றா சேர்த்துறாதீங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வரும். அதே போல் சிக்கனை எண்ணெயில் சேர்த்த உடனே நீங்கள் திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து சிக்கனை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாலாம் பொரிச்சிடக்கூடாது. சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபியை பொறுத்தளவில் சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதனால் சிக்கனை ரொம்ப மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாலாம் வேக விட வேணாம். அதுக்கு முந்தின ஸ்டேஜிலே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட நான் எண்ணெயை வடிச்சிட்டு இப்போ சிக்கன் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எதுவுமே பிரியாமல் அதே சமயத்தில் சிக்கனும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை பொரிச்சாச்சு. அடுத்ததாக மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்க பூண்டு இஞ்சி 2ஐயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை க்யூப் ஷேப்பில் நல்லா பெரிய பெரிய பீசஸாக இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் எடுத்து அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் க்யூப் ஷேப்பில் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கேப்சிகம் 2ஐயும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு சில்லி சாஸ் சேர்க்கணும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதை சேர்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, ஆப்ஷனல் மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க.
இந்த சமயத்தில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சிக்கன் மஞ்சூரியனை பொறுத்தளவில் ரொம்ப ட்ரையாக இருக்கிறத விட லைட்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அந்த சிக்கன் மஞ்சூரியனில் லைட்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு சிக்கனும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா சிக்கனை ஒரு கரண்டி போட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த கிரேவி கூட சிக்கன் எல்லாமே செட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் மஞ்சூரியனை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமான காரம் இருக்காது. இதில் நம்ம டொமேட்டோ சாஸெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால லைட்டாக ஸ்வீட்னஸும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. அவங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபியை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சிக்கன் மஞ்சூரியனை நம்ம ஹோட்டல்களில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டிலே சிம்பிளாக இந்த மாதிரி நீங்களே செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.